ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/4/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கிருத்திகை சந்திர தரிசனம் கீழ்நோக்கு நாள். உலக நடன தினம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம். இருப்பு 2 நாழிகை 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:48 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:52 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:40 மணி வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 9:57 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8:48 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:52 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:52 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்கோ. வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய்தீபமேற்றி செவ்வரளி மாலை சூட்டி ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் அருமையாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வேறு. வளர்பிறை கிருத்திகை இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே இந்த கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அப்போ இந்த முருகப்பெருமானை இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இரட்டிப்பு பலன்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சாதாரண இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு 1000 ரூபாய் ஸ்கெட்ச் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளாக. சரியா? உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா வெளியில் பால்கனிலேயோ இதுன்ட்டு நீங்கள் கை நிறைய காசை வச்சுக்கோங்க. கிழக்கு பார்த்து நின்றுட்டு கை நிறைய காசு, சில்லற காசு, எப்படின்னா ஒரு 5-6 காசு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா காயின் இல்லைன்னா 5 ரூபா காயின், எது கிடைக்கிறதோ 1 ரூபா காயின் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு கொஞ்சம் கலகலன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் காசை வச்சுட்டு சந்திர பகவானை மனசார தியானம் பண்ணுங்கோ. சந்திர தரிசனம் அப்படின்னாலே அதான் விசேஷம். சரியா? நீங்கள் கேட்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கு அதுக்கும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவானுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அதனால் கையில் வச்சுட்டு சந்திர பகவானை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த காசை கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் உங்கள் அந்த மணி பாக்ஸ் இருக்குது பாருங்க, பணப்பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 1 ரூபா காயின் எடுத்து அதுலேருந்து ஒரு ரூபா காயின் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் குரு மற்றும் சந்திரன், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் புதன் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். எடுத்த காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபார விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி அல்லது கடனுதவி அருமையாக வந்து சேர்வதால் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குவதால் கணவன் வீட்டாருடன் அந்யோன்யமாக செல்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவித புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் சில காலதாமதம் ஆகலாம். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் விரயஸ்தானத்தில் அதாவது அயனசயன ஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சற்று அருமையான உணவுகளை உண்டு உறக்கத்தில் திளைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக செலவிடுவீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்கள் வழியில் சில செலவுகள் வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நிற்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வழியில் செலவுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் செலவுகளை அருமையாக மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிப்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஓய்வெடுப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிப்பீர்கள். மனது சந்தோஷத்தில் இறக்கை கட்டி பறக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். இல்லத்திற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகம் செழிப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் குறைவதால் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபம் கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக ஆவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்த பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவித புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கூட்டாளிகளுடன் கருத்து ஒற்றுமை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராக்கி இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் அகன்று ஒரு தெளிவான சூழ்நிலை உண்டாகும். மனது சில நேரங்களில் தவிப்பாக இருந்திருக்கும். அது இன்றைய தினம் விலகும். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிற்சில கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த சில இன்னல்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் இன்றைய தினம் நிம்மதியாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சற்று என்பதை சொல்வதை விட அருமையாக இந்த நாளை நகர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாக ஏன் பூதாகாரமாக ஆகாமல் பார்த்து கொள்ளவும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பதோடு மனக்குழப்பமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில கருத்து மோதல்கள், சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது.
உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க கவனமாக பயில்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேச வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படுவதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். இல்லத்தில் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கும் எண்ணம் உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்துவார்கள். காதலர்கள் சந்தோஷமாக பொழுதை கழிப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி நிம்மதியாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பகைருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகம் உங்கள் முயற்சிக்கேற்ப நல்ல விதமாக நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் ஆற்றல் அதிகரிப்பதால் சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வாக்குறுதிகளை கொடுப்பீர்கள், அதை நிறைவேற்றுவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதால் மனதிற்கினிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பிள்ளைகளின் மூலம் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் என்பதால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு நன்மை ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயகர்
மணிமேக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படுவதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சகாயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சகாயமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உடன் பிறப்புகளின் வழியில் இனிமையான செய்தி ஒன்று வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் பல வழிகளில் வந்து பாக்கெட்டை நிரப்பும். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளை பெறுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் தைரியம் மேம்படுவதால் வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகைகளை அறிவித்து லாபத்தை பெருக்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் பயங்கரமாக கர்ஜித்து ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தைரியம் பிறக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.